Hello students, welcome back to our channel. Manakara 12th standard common quarterly examination September 2026 zoology-க்கான ஒரு தமிழ் மீடியம் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். டோட்டல் மார்க் வந்து 70. சோ நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த क्वेश्चन பேப்பர்ல கூடிய क्वेश्चन quarterly examination போறதுக்கு முன்னாடி 12th zoology pure science students நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து கண்டிப்பா क्वेश्चंस வந்து உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க் क्वेश्चन 6 * 2 12 24வது क्वेश्चन கம்பல்சரி. பாலின பெருக்க முறையில் உருவாக்கப்படும் ஏன் பிரதி என்று அழைக்கப்படுகிறது. பனிக்குடை துளைப்பு என்பது குழந்தை பிறப்புக்கு முன் செய்யப்படும் தொழில்நுட்பமாகும். இத்தொழில்நுட்பம் மூலம் வளர்கருவின் குரோமோசோம் குறைபாடுகளை கண்டறியலாம். ஆனால் இத்தொழில்நுட்ப முறைக்கு சட்டப்படியான தடை விதிப்பது ஏன்? பலப்பூச்சியின் பால் குறியீட்டு எண் வரையறை. பால் சார்ந்த பண்புகளின் மரபு கடத்தல் பெண்களை விட ஆண்களில் அதிகம் காணப்படுகிறது ஏன்? முதன்மை இலை பின்தங்கு இலை வேறுபடுத்துக. முதுமரபு உறுப்புகள் மீட்சி என்றால் உதாரணம் கொடு. ஒரு நோயாளி காய்ச்சல் மற்றும் குளிருடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். மியூரோசோயிட்டுகள் அவரது இரத்தத்தில் காணப்பட்டுள்ளது. உன்னுடைய கண்டறிதல் என்னவாக இருக்கும்? 3 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 33 வந்து கம்பல்சரி. இதில் அமீபாவின் இருசம பிளவு முறை, பிளாஸ்மோடியத்தின் பல பிளவு முறை, பல்லி மற்றும் பியூனோரியில் காணப்படும் இழப்பு மீட்டல், மனித விந்து செல் உருவாக்க செயல்முறையின்படி நிலைகளை படமுறைந்து பாகங்களை குறிக்கவும். திருமணமான தம்பதியருக்கு பல ஆண்டுகளாயினும் குழந்தையின்மையால் மனமருந்தி மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். மருத்துவர்கள் தம்பதியருக்கு ஆலோசனை வழங்கி குழந்தை பெறுவதற்கான உடல் வெளி கருவுறுதல் மேற்கொள்ள இருக்கும் தொழில்நுட்பத்தை விவரி. குரோமோசோம் பிரிவினால் ஏற்படும் டவுன் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோமின் பண்புகள், மரபு குறியீடின் சிறப்பு பண்புகள் 3 எழுதுக. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு லமார்க்கின் பெறப்பட்ட பண்பு கோட்பாட்டினை தவறென நிரூபித்தவர் யார்? பன்றிக் காய்ச்சல் எந்த ஆண்டு தொற்று நோயாக அங்கீகரிக்கப்பட்டது? பன்றிக் காய்ச்சலுக்கான நோய் காரணிகள், அதன் அறிகுறிகள் யாவை? உயிரினங்கள் இயற்கையாகவே பிறப்பிலிருந்து காணப்படும் இயல்பு நோய் தடைகாப்பு ஆகும். இதில் பல வகை உண்டு. அவற்றில் உடல் செயல் சார்ந்த தடைகளை பட்டியலிடு. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கோட பயன்கள் கேட்டிருக்காங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருந்து கொஷின்ஸ் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஹிம்னோகுளோபின்லாம் அடிக்கடி கேட்குறாங்க. ஷேர் பண்ணுங்கள்.